அடுத்து என்னென்ன படங்கள் போயிட்டு இப்போ கன்னடத்தில் ஒரு 45 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டிசம்பர். அது வந்து ஆல் லாங்குவேஜஸ் வரும். அப்புறம் ஒன்று ஷூட்டிங் நடக்குது பெயில்னு சொல்லிட்டு. இன்னொன்று டேடுன்னு ஒரு ஃபிலிம் படம் ஜெயிலர் 2ல ஸ்டார்ட் ஆகுது. இமயமலைக்கு வந்து ஆன்மீக பயணம் சூப்பர் ஸ்டார் நீங்களும் ஆன்மீக தலமா திருச்செந்தூர் வந்திருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்கவுங்க ஆக்சுவலாக அவங்கவுங்க இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் இட்ஸ் குட். ஒரு விதத்தில் ஒரு நாள் தான் ஒரு எங்கே சாந்தி கிடைக்குதோ எங்கே நிம்மதி கிடைக்குதோ அங்கே போகிறது வணக்கம். உங்களுக்கு எப்போ ரஜினி சார் பார்க்க நாங்கள் ரஜினிகள் பார்க்குறவருக்கு எப்பயும் அப்படிதான் இருப்பார். அவர் ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு ஒரு மனிதன். தமிழகத்தில் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இடையில வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுக்கப்புறமா நீங்க ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் விஜய் சார் வரும்போது வே ஹி ஸ்போக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ ஹவு இட் கோஸ் ஆன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் இது அவ்வளோ நாலேஜ் கிடையாது. சரண் சார் நல்லா தெரியும், அவங்க சன்னு நல்லா தெரியும். எல்லா ஃபேமிலி ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி வித் ஆல் த பார்ட்டிஸ். இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சொல்லல. விஜய் சார் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் இட்ஸ் வெல்கம் ஃபார் ஹிம் டு பி இன் பாலிடிக்ஸ். அவங்க எத்திக்ஸ் பிரகாரம் எப்படி ஒரு நல்லது பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். சென்ட்ரலில் என்னென்ன நடக்குது அதுக்கு ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. நான் பார்த்தேன் சம்பவத்தில் கொஞ்சம் கஷ்டமாச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பேர் ஒரு உயிர் போச்சு. அது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹியூமனாக ரொம்ப இதாக இருந்தது. பட் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஜஸ்ட் தேவைக்கு தலைவர் விஜய்க்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா நிதானமாக எடுக்கணும்னு. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் பிரதர். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.